அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். 2025ஆம் வருடத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி சுக்கிரன், 3இல் ராகு, 5இல் குரு வக்கிரம், 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் வக்கிரம், 9இல் கேது. அடுத்து 12ஆம் இடமாகிய விரய ராசியில் சூரியன் புதன். இந்த வருடம் புது வருடம் பிறக்கும் போது விரயத்தில் பிறக்கிறது. அதிக செலவுகளாகும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கிரம். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். பிடிவாதம் அதிகமாகும். அடிக்கடி விவாதம் செய்வீர். கணவன் மனைவி சந்தேகப்படுவார், மனைவி கணவரை சந்தேகப்படுவார். முன் கோபம் அதிகரிக்கும். மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. 7.5 சனி முழுவதும் விலகுகிறது. 7.5 சனி விலகிய பிறகு தங்களுக்கு மறுபிறவியைப் போல. அடுத்து மே 15ஆம் தேதி குரு பயிற்சியில் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். 6ஆம் இடம் நோய் ஸ்தானம், எதிரி ஸ்தானம், கடன் ஸ்தானம் என்போம். உடல் நலனை பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு பல்வலி, காது வலி, கண் பார்வை, கண் உபாதை, அடிவயிறு, ஜீரண உறுப்பு, மூட்டு, பாதம், மறைமுக உறுப்புகள், ஒற்றை தலைவலி வரலாம். 2இல் ராகு, 8இல் கேது வருகிறார்கள். ஆக மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியில் சனி பகவான் 7.5 சனி விலகுகிறார். நன்மை. குரு பகவான் 5இல் இருந்து 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். சரியில்லை. இதுவரை சாதகமாக இருந்த ராகு பகவான் 3இல் இருந்து 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வருவதால் பல வகையில் சிக்கல். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேராது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாகும். ஆக சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதாகும். எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து போகும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் வீண் பணிகள் வரலாம். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து போகும். அரசால் அனுகூலம் உண்டு. இடமாற்றத்தை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு, ஆடல், பாடல், நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும். மாணவியர்கள் படிப்பில் நன்றாக கவனம் செலுத்த வேண்டும். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால், அதனை குரு பார்ப்பதால் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு தாராளமாக வெளிநாடு செல்லலாம். சிலருக்கு தோல் பிஸ்னஸ், லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை போன்றவற்றில் ஓரளவு லாபத்தை பார்க்கலாம். ஆக மகர ராசியினருக்கு சனி சாதகம், குரு சாதகம் இல்லை, ராகு கேது சாதகம் இல்லை. நாம் அவர்களுக்கு 50 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வழிபடுங்கள். யோக ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். கலஸ்தரஸ்தான பாதிப்பு என்பதால் அம்மன் கோயிலில் சந்திரனுக்கான வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம். தொழிலில் அகலக்கால் வைக்கதாகாது. தொழிலில் அகலக்கால் வைத்தால் பெரிய நஷ்டங்கள் அனைத்தும் உண்டாகும். ஆக 6ஆம் இட குருவினால்
வம்பு வழக்குகள், எதிர்ப்புகள், நோய் நொடி அனைத்தும் வரும். 2 ராகு, வீண் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரும். வீட்டுக்காரருடன், கணவருடனோ மனைவியுடனோ சண்டை சச்சரவு வரும். கேதுவினால் அதுவும் பாதிப்பு தான். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தொலைய வாய்ப்பு உண்டு. சுந்தரகாண்ட பாராயணம் செய்யுங்கள். நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.